இந்த மாதிரி அடாப்டரை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இதுக்குள்ளே தங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? இதை நான் சொல்லலை, கூகுளே சொல்லுது. ஸோ அதனால தான் நான் அடாப்டரை வந்து இன்றைக்கி பிரித்து மேயலாம், உள்ளே என்ன இருக்குன்னு ஏது இருக்குன்னு ஆராய்ஞ்சு உள்ளே இருக்க தங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கறதுக்கு முன்னால் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதனால் என்ன யூஸு அப்படின்னு பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு மெமரி கார்டு இருக்குது. அந்த மெமரி கார்டில் உங்கள் ஃபோட்டோ இல்லை ஏதாச்சும் சாமி படம் ஏதாச்சும் இருக்குது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஸோ இந்த மாதிரி படம்லாம் இருக்கிற அவங்க மெமரி கார்டை அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த நாய் இந்த மெமரி கார்டில் இருக்க படத்தை பார்க்கட்டும், ஆனால் அதை டெலீட் பண்ணக்கூடாது, காப்பி பண்ணக்கூடாது, ஃபார்மேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் புதுசாக இந்த டிவைஸ், இந்த அடாப்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் உங்கள் மெமரி கார்டை போட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ஏற்றி விட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த அடாப்டரை கொடுத்தீங்கன்னா, இதுக்குள்ளே மெமரி கார்டுக்கு நீ படத்தெல்லாம் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி எனபிள் பண்ணி விட்டு கொடுக்கறது மூலமாக அவர் இந்த இது அடாப்டர் வந்து அவர் கம்ப்யூட்டரில் போடுவார். பட் அவரால் உள்ளே இருக்க படத்தை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர படத்தை காப்பி பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, ஃபார்மேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு படத்தை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த அடாப்டரை கண்டுபிடிச்சாங்க. வேறு லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற நிறைய பேர் இதை கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. பட் நம்ம ஜஸ்ட்டு பார்த்துருப்போம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாது. இவ்வளோதான் அதோட கான்செப்ட். இப்போ வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு ஆசையான்னு பார்ப்போம். முதல்ல இதை பார்க்கும்போது என்னடா மெமரி கார்டு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆக்சுவலாக இந்த இது பார்த்தீங்கன்னா கேமராமேனு அதுக்கப்புறம் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க இதை வச்சுருப்பாங்க. இது வந்து மெமரி கார்டு கிடையாது, மெமரி கார்டு போடுற ஒரு அடாப்டர். இப்போ நம்ம அந்த அடாப்டரை தனியாக பொழந்து போட்டாச்சு. உள்ளர பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் போர்டு, சர்க்யூட்னு சொல்ல முடியாது, கம்பியாக வச்ச ஒரு போர்டு, அதுக்கப்புறம் அந்த திருப்பி விடுறதுக்கு ஒரு பட்டன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பட்டனு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பிளாஸ்டிக் மட்டும் தான் இருக்குது, அதோட பேர் மட்டும் போட்டதுக்கு. மெயின் மேட்ரு எங்கே நடக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் மெயின் மேட்ரு நடக்கும். இது வந்து சர்க்யூட் போர்டு கிடையாது, சும்மா கம்பியாக வச்சு ஜஸ்ட்டு ஒரு இதை கனெக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து மெமரி கார்டு போடுறோமா, அது வந்து இங்கே வந்து உட்காரும். இந்த கம்பியாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து அந்த மெமரி கார்டு உட்காரும். மெமரி கார்டோட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஒரு 7-8 கம்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெமரி கார்டோட கம்பி வந்து இதில் டச் ஆகி இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற மெமரி கார்டு கம்பி அதை வந்து இந்த மாதிரி பெருசாக்கி விட்ருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம், பெருசாக இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். தங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பியெல்லாம் பார்க்கும்போது தங்க கலரில் தெரியுதா, இதுதான் தங்க முலாம் பூசியிருப்பாங்க. எதுக்காக தங்க முலாம் பூசுகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த இடத்துல இரும்போ அலுமினியமோ வச்சோம்னா அது வந்து டேட்டாவை கரெக்டாக கண்டக்ட் பண்ணாது. டேட்டாவை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கோ ஃபோனுக்கோ சென்ட் பண்ணால் தான் நம்ம மெமரி கார்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ தங்க முலாம் பூசினோம்னா அது வந்து நல்லா துல்லியமாக எடுத்து கொடுக்கும், டேட்டா மிஸ் ஆகாது. அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே தங்க முலாம் பூசுகிறாங்க. இந்த தங்க முலாம் வந்து பெரிய அளவில் இருக்காது. இப்போ இது நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை போயிட்டு உருக்கணும்னா நமக்கு ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது. தங்கமே வராது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 10,000 ஒரு 50,000 எஸ்டி கார்டு அடாப்டர் தூக்கிட்டு வந்து இதையெல்லாம் தனித்தனியாக பிச்சு போட்டு உருக்குனா தான் நமக்கு கொஞ்சம் அளவுக்கு தங்கம் வரும். ஸோ 50,000 எஸ்டி கார்டு அடாப்டர் வாங்குறதுக்கு அந்த காசுக்கு நம்ம தங்கமாக வாங்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா, அழக்கூடாது. ஸோ தங்கம் இருக்கும், பட் அதை எடுத்தாலும் அதுக்கு ஆகிற செலவு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எவனும் இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுக்குள்ளே தங்கம் இருக்கா, தங்கத்தை முலாம் பண்ணி வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. ரொம்ப லிட்டில் பிட்டில் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இதோட மொத்த கனெக்ஷனுங்க. பட் இதில் ஒரு கான்செப்ட் சொன்னோம், இந்த மாதிரி இந்த அடாப்டரில் நம்ம மெமரி கார்டு போட்டோம்னா டேட்டா ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், லாக் பண்ணணும்னு சொன்னீங்க. அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த பட்டன் கொடுத்துருந்தாங்க. இந்த அடாப்டரில் அந்த சைடில் நம்ம இப்படி திருப்பி விட்டால் டேட்டா வந்து கண்ட்ரோல் பண்ணணும், லாக் ஆகும், இப்படி இறக்கி விட்டால் லாக் வந்து அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இதை வந்து எந்த இடத்துல வச்சுருந்தாங்க அப்படின்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த மெமரி கார்டை அடாப்டரை கழட்டும் போது உள்ள சைடில் ஒரு பட்டன் இருந்துச்சு பார்த்தீங்களா, வெள்ளை கலரில். அது கழட்டி வச்சுருந்தேன், பட் இது எங்கிட்டு ஓடிச்சுன்னு தெரில, கீத்துக்கு பிடிங்கிட்டு போயிடுச்சான்னு தெரில, காணும். நானும் தேடி பார்க்குறேன், காணும். ஓகே, அது இல்லாமல் இதை மட்டும் வச்சு பார்ப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த வெள்ளை கலர் பட்டனு. அந்த பட்டனை கீழே இறக்கி விட்டிங்கன்னா இந்த அடாப்டர் வந்து அன்லாக் ஆயிரும்.
ஸோ இதில் போட்ட மெமரி கார்டில் இருக்க டேட்டாவை நம்ம பார்த்துக்கலாம், அதை காப்பி பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுவே இந்த பட்டனை இங்கே இருக்கிற பட்டனை அப்படி மேலே ஏற்றி விட்டோம்னா அது வந்து லாக் ஆகிக்கும் இந்த அடாப்டர். ஸோ மெமரி கார்டில் இருக்க டேட்டாவை பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர அதை டெலிட் பண்ண முடியாது, அதை காப்பி பண்ண முடியாது, ஃபார்மேட் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 கம்பி இருக்கும். அதே போல் இந்த அடாப்டரோட மெமரி கார்டு போடுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 9 கம்பி இருக்கும். ஸோ அது அப்படியே இங்கே பட்டு அண்ட் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா 9 கம்பி இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக கம்ப்யூட்டருக்கு போனால் தான் அந்த மெமரி கார்டில் இருக்க டேட்டாவை நம்மளால் காப்பி பண்ண முடியும், ஃபார்மேட் பண்ண முடியும், அண்டு புதுசாக ஏதாச்சும் காப்பியை உள்ளே வந்து சென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே சைடில் இருக்க பட்டனை நம்ம இந்த மாதிரி கீழே இறக்கி விட்டோம்னா பட்டன் தொலைஞ்சி போச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சொல்கிறேன், வெள்ளை கலரில் இங்கே பட்டன் இருக்குமா, இந்த பட்டனை கீழே இறக்கி விட்டோம்னா அது வந்து இங்கே இருக்கிற 9 கம்பியில் டச்சே பண்ணாது, அது பாட்டுக்கு சும்மாத்துக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த 9 கம்பியோட வேலை பார்த்திங்கன்னா கரெக்டாக கம்ப்யூட்டருக்கு போயிட்டுருக்கும். இதுவே இந்த பட்டனை இந்த மாதிரி மேலே ஏற்றி விட்டோம்னா அது போயிட்டு இங்கே அழுத்தம் கொடுக்கும். இப்படி அழுத்தம் கொடுக்கறது மூலமாக இந்த 9 கம்பியில் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த கம்பியோட கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த கம்பியோட கனெக்ஷன் வந்து கம்ப்யூட்டருக்கு போகாது. அப்படி போகாதனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணுதுன்னா, இது என்ன கம்பெனி கேட்டிங்கன்னா மெமரி கார்டில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குற கம்பெனி. இது எனபிள் ஆனால் தான் அந்த மெமரி கார்டில் இருக்க டேட்டாவை நம்மளால் காப்பி பண்ண முடியும், ஃபார்மேட் பண்ண முடியும். ஏன் புதுசாக நீங்கள் அந்த மெமரி கார்டில் ஏதாச்சும் பாட்டு ஏற்றணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கண்ட்ரோல் கொடுக்குறது இந்த லாஸ்ட்டாக இருக்கிற கம்பி தான். ஸோ இந்த பட்டனை நம்ம மேலே ஏற்றி விடும்போது அந்த கம்பிக்கான கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும். அதனால் 8 கம்பிக்கான இது மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு போகும். ஸோ ஒரு கம்பிக்கான இது வரல, அந்த எனபிள் வந்து நமக்கு ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்னா அந்த மெமரி கார்டில் இருக்க டேட்டாவை டெலிட் பண்ணக்கூடாது, அந்த அப்புறம் காப்பி பண்ணக்கூடாது, ஃபார்மேட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு மட்டும் வந்துக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்ன ப்ராசஸால் தான் இந்த டிவைஸ் பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவ்வளோ தான் இதோட மெக்கானிசம். இதில் வந்து இதை வந்து நம்ம பென்ட்ரைவில் கூட, இந்த பென்ட்ரைவில் அடாப்டர்னு சொல்லுவாங்க, வேறு ஒரு அடாப்டர், இதில் கூட இந்த மெக்கானிசம் இருக்கும். பட் இந்த மெக்கானிசம், அதாவது லாக் பண்ணுற மெக்கானிசம் வந்து அந்த இதில் இருக்காது. அதனால தான் அதை விட இது ஜாஸ்தி, ஒரு படி உயர்ந்தவன், இது வந்து பெரியவன் அப்படி இப்படி சொல்லிக்கிறாங்க. மற்றபடி இதுக்குள்ளே வேறு எந்த விதமான மெக்கானிசமும் கிடையாது. கோல்டு இருக்குது. கோல்டு வந்து நார்மலாகவே நம்ம மெமரி கார்டில் அதோட அந்த 9 கம்பியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கோல்டன் கலரை கொடுத்து வச்சுருப்பாங்க. இங்கேயும் அதான் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ மெமரி கார்ட்லேயும் கோல்டு இருக்குது, இந்த அடாப்டர்லையும் கோல்டு இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் இருக்குது. அதை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்துலாம் எடுக்க முடியாது. எடுக்கிறதுக்குள்ள நூலாகி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் என்னால் எடுக்க முடியல. நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் ஓவரால் கான்செப்ட். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னா 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதை பார்க்கும்போது லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டால் கொஞ்சம் புண்ணியமாக போகும்.